மாணவர்களே, அவருடைய கிருபை இருக்கும் பொழுது ஊழியத்தின் பாதையிலும் உன்னுடைய குடும்பத்திலும் உன்னுடைய நீ கையிடும் எல்லா காரியத்திலும் நீ வெற்றி பெறுவாய். பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், ஊழியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். நீ ஒன்றே ஒன்று மட்டும்தான் எதிர்பார்க்க வேண்டும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரே, அந்த கிருபையை எதிர்நோக்கி நீ காத்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த கிருபைக்காக நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த கிருபையை பெற நீ அதிக நேரம் தேவனிடம் உன்னை சமர்ப்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருக்காக எந்நேரமும் பாடுபட நீ தயங்கவே கூடாது. ஆமா, பேதுரு போல முந்திப்பட்ட மாதிரி அவர் யாருன்னு அறிய அப்பா எனக்கு வந்து சம்மதம் இல்லைன்னு போயிட்டே இருக்கக்கூடாது. போயிட்டானா அப்புறம் பேதுரு போல கடைசியில் மனவசம் கலந்து கொண்டு அந்த பேதுருக்காவது தேவன் மனம் இறங்கினான். அந்த பேதுருவை போல நடிக்கிறவர்களுக்கு தேவன் மனம் இறங்குவாரான்னு தெரியவில்லை. அல்லேலூயா. அவருடைய கிருபை இருக்கிறது. அதான் மனுஷனை நம்பாத, என்னை மட்டும் நம்பி வா, என் கிருபை உனக்கு போகும்.